friends, welcome to Priya Vittu Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்னோட பிளானரோட மார்ச் மந்த் நான் எப்படி பிளான் பண்றேன் அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். நான் சர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் தமிழ்ல மார்ச் மந்த் எப்படி பிளான் பண்றது அப்படின்ற வீடியோ வந்து கம்மியா தான் இருக்கு. அதனால இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணும்போது உங்களுடைய பிளானர்ல நீங்க எப்படி எல்லாம் பிளான் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு கைடா இருக்குமே அப்படின்றனால இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்றேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுதான் நான் யூஸ் பண்ணுற பிளானர் ஸ்டார் அப்படின்ற ஒரு பிளானர் தான். இதோட மார்ச் மந்த் வந்து நம்ம பார்க்கலாம். இதுதான் வந்து மார்ச் மந்த். அதே மாதிரி உங்களுக்கு 3 இந்த மாதிரி புக் மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புல்லட் ஜர்னல் மாதிரி டாட்டட் பேஜஸாக இருக்குது. நீங்கள் அதை ட்ராயிங் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து ஏதாவது கோட்ஸ் எழுதி வைக்கிறதுக்கு எதுக்கு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடு வந்து மார்ச் மந்தோட ஸ்டார்டிங் ஹெலோ மார்ச் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. ஒரு நீட்டான ஒரு சிம்பிளான டிசைன் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் எப்படி பிளான் பண்ணேன் அப்படின்றத காமிக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி கேலண்டர் மாதிரி. மந்த்லி நீங்கள் என்னென்ன பண்ண போகிறீங்களோ எல்லாத்தையும் ஓவர் வியூவாக வந்து ஃபுல்லாகவே பார்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரியான ஒரு பேஜ் தான் இது. இதில் நான் ஒவ்வொன்றா வந்து எப்படி பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்றத காமிக்கிறேன். இப்போ வந்து இங்கே மந்த்லி ஃபோக்கஸ் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த மந்த்லி ஃபோக்கஸில் என்னென்ன பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். என்னை பொறுத்த அளவுக்கு வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறது, அதுக்கப்புறமா என்னுடைய ஹெல்த்தை வந்து பார்த்துக்கிறது, அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறது. நான் போன மாதமே இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணணும்னு சொல்லி வச்சுருந்தேன். பட் நான் வந்து ஒரு நாள் கூட அதை பண்ணலை. அதனால் இந்த மந்த்தாவது நான் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இருக்கேன். அதுக்கடுத்ததாக டெவலப் ஹேபிட்ஸ் அப்படின்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. இது மந்த்லி ஃபோக்கஸ் அப்படின்றது இந்த மாதத்துக்கு என்னென்ன விஷயங்களெல்லாம் நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்றத நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா டெவலப் ஹேபிட்ஸ், என்னென்ன ஹேபிட்ஸை நீங்கள் உருவாக்க விரும்புகிறீங்க அப்படின்றத மந்த்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் சேம் ஹேபிட்டை கூட நீங்கள் வந்து நோட் பண்ணி அதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுற வரைக்கும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுத்த ஹேபிட்க்கு நீங்கள் வந்து மூவ் பண்ணலாம். இந்த மாதிரி கொடுக்குறனால நம்ம ஹேபிட்ஸை நம்மளால் வந்து நிறைய ஹேபிட்ஸையும் நம்மளால் டெவலப் பண்ணிக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அப்லோட் ரெகுலர்லி, நான் ரெகுலராக அப்லோட் பண்ணுறதே கிடையாது. அதனால் ரெகுலராக அப்லோட் பண்ணணும் அப்படின்றது எழுதியிருக்கேன். கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். வீடியோஸ் வந்து எடிட் பண்ணுறதுலலாம் வந்து நான் டெய்லி எடிட் பண்ண மாட்டேன். அதனால் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும்னு எழுதியிருக்கேன். வாட்டர் இன்டேக், வாட்டர் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகிடுச்சு தண்ணி குடிக்கிறது. அதனால் வந்து தண்ணி அதிகமாக வந்து குடிக்கணும் அப்படின்னு வந்து எழுதியிருக்கேன். அதுக்கடுத்ததாக ஹூப்பிங் ரிவார்ட் அப்படின்றது, நீங்கள் இந்த விஷயங்களெல்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்க, அதாவது இந்த பிளானரில் என்னென்ன பிளான் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு சின்ன ரிவார்டு, வெளியே போகிறதோ இல்லை டிவியில் ஒரு ஷோ பார்க்குறதோ அந்த மாதிரி வந்து நீங்கள் உங்களுக்கு ரிவார்டு வந்து கொடுத்துக்கலாம். அதாவது உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா 1 task for health, அதாவது உங்கள் ஹெல்த்துக்காக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றது மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் மொபைலை வந்து 9 o'clock மேலே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு எழுதியிருக்கேன். 9 o'clock எப்போவுமே யூஸ் பண்ண மாட்டேன். இருந்தாலும் சில நேரங்களில் வந்து லேட் ஆகிடுது தூங்குறதுக்கு. அதனால் வந்து இனிமேல் வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கேன். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா 1 task for entertainment, என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா புக்ஸு வந்து படிக்கலாம் அப்படின்னு எழுதியிருக்கேன். இந்த சைடு வந்து பர்சனல் க்ரோத்துக்கு வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருந்தாலே போதும், பர்சனல் வந்து க்ரோத் ஆகிடும். அதாவது நீங்கள் என்ன வேலைகள் செய்கிறதா இருந்தாலுமே நீங்கள் டைமுக்கு வந்து அதை செய்யணும் அப்படின்றது தான் வந்து கன்சிஸ்டன்ட் அப்படின்றது எழுதியிருக்கேன். 1 task for family அப்படின்றது ஃபேமிலி கூட டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு எழுதியிருக்கேன். நீங்கள் என்ன வேணால் இதில் வந்து எழுதிக்கலாம். உங்களுக்கு எது வந்து இம்பார்ட்டன்ட் டாஸ்க், 1 task for ஹெல்த்தில் வந்து உங்களுக்கு ஃபாலோ டயட் அப்படின்றது இம்பார்ட்டண்ட்டான டாஸ்க்காக இருந்தால் அதை வந்து நீங்கள் எழுதிக்கலாம். அந்த மாதிரி உங்களுடைய கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் எழுதிக்கலாம். அதுக்கடுத்ததான் இந்த கார்னர் பார்த்தீங்கன்னா மை இம்ப்ரூவைசேஷன் அப்படின்னு இருக்குது. அதாவது எதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் பிளான் பண்ணி எழுதி முடிச்சுட்டு எதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ண முடியல, எதெல்லாம் ஃபாலோ பண்ண முடிஞ்சது அதெல்லாம் பார்த்துட்டு எப்படி நீங்கள் நெக்ஸ்ட் மந்த்தை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஐம் ஹாப்பி ஃபார்ன்றது, நான் இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டதுனால அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம், இல்லை இந்த வேலையை நான் பிளான் பண்ணியிருந்தேன், இதில் ரிசல்ட் வந்தது, அந்த மாதிரி நீங்கள் விஷயங்கள் எல்லாத்தையும் இங்கே வந்து எழுதிக்கலாம். இதுதான் வந்து மந்த்லி ஓவரால் வியூவோட இது கேலண்டர். இப்போ கேலண்டரில் நான் என்னென்ன வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். எனக்கு வந்து முக்கியமான 3 விஷயங்கள் வந்து இந்த கேலண்டரில் நோட் பண்ணி வச்சுருக்கிறது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஹோம் மேக்கிங், அதாவது வீட்டு வேலையெல்லாம் செய்வோம் இல்லையா, அந்த வேலைகள்லாம் என்னென்ன எழுதி வச்சுருக்கேன். இன்னொன்று வந்து யூடியூப்க்கு எப்படி ரெகுலராக அப்லோட் பண்ணுறது, என்னென்ன வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு வந்து எழுதியிருக்கேன். மந்த்லி ஓவரால் வியூக்குள்ளே நம்ம போயிடலாம். இப்போ இந்த மண்டே வந்து டே வந்து ஸ்டார்ட் ஆகுது, மண்டே டியூஸ்டே. பட் நமக்கு டேட் வந்து மார்ச் 1 வந்து டியூஸ்டே தான் வருது. இந்த ஸ்பேஸ் ஃப்ரீயாக இருக்கனால இந்த ஸ்பேஸில் மண்டே என்னென்ன வேலைகள்லாம் செய்யணுமோ அது எல்லாத்தையுமே இங்கே வந்து நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லா மண்டேவையும் நான் வந்து பெட்ரூம் அந்த ஷெல்ஃபெல்லாம் க்ளீன் பண்ணிவிடுவேன். அதே மாதிரி பெட்ஷீட்டை வந்து சேஞ்ச் பண்ணிடுவேன், பெட்டில் வந்து சேஞ்ச் பண்ணிவிடுவேன். அதே மாதிரி மாபிங் வந்து முடிச்சிடுவேன். இது எல்லாத்தையும் மண்டே முடிச்சிடுவேன். அதனால் ஒவ்வொரு மண்டேவும் சேம் திங்ஸ் தான் செய்யணும் அப்படின்றனால இந்த வயலட் கலர் வந்து இந்த டாட்டட் ஸ்டிக்கர்ஸ் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு எழுதுறதுனாலும் நீங்கள் எழுதிக்கலாம். இந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து எப்போ யூஸ் ஆகும்னா, இந்த மாதிரி ஒன்று எழுதியிருக்கீங்க, இதில் வந்து ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா இந்த ஸ்டிக்கர் வச்சு நீங்கள் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணிக்கலாம். அப்போது வந்து இந்த கசகசன்னு இல்லாமல் நீட்டாக இருக்கும் உங்களுக்கு ஸ்டிக்கர்ஸ் ஒட்டியிருந்தோம். அதுக்காக நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக இங்கே வந்து ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி காமிச்சிருக்கேன்.
அதுக்கடுத்ததாக டியூஸ்டே ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா என்ன எனக்கு வேலை இருக்குது அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு 1 2 3 4 அந்த மாதிரி சொல்லிடுறேன். நோ பை மந்த், அதாவது இந்த மார்ச் மாதத்தில் எந்த விஷயங்களையும் வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு வீடியோ, மினிமலிஸ்டிக் வீடியோ வந்து பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஆனால் இந்த வீடியோஸ் தான் நான் பண்ணுவேனா அப்படின்றதுனா வந்து எனக்கு எப்படி வந்து டைம் கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி, இல்லை வந்து என்ன சுச்சுவேஷன் வருதோ அதுக்கேற்ற மாதிரி ஷஃபில் பண்ணி வந்து நான் வீடியோஸை வந்து போஸ்ட் பண்ணுவேன். இப்போது வந்து செகண்ட் டே வந்து பார்த்திங்கன்னா எந்த வீடியோவுமே கிடையாது. அதாவது டியூஸ்டே, தேர்ஸ்டே, அதுக்கப்புறம் சாட்டர்டே, இது 3 நாள் மட்டும்தான் நான் வந்து வீடியோ வந்து பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ அதே மாதிரி மண்டேக்கு வந்து இந்த ஹவுஸ் ஒர்க்ஸ் எல்லாம் நான் சொல்லிட்டேன் இல்லையா, அதே மாதிரி டியூஸ்டேவோட ஹவுஸ் ஒர்க்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றதுனா இந்த கலரில் வந்து எல்லோ கலரில் நோட் பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா பாத்ரூம் க்ளீனிங்கும் டோர் மேட் வந்து வாஷ் பண்ணுறதும் வந்து இந்த டியூஸ்டே அன்றைக்கி பண்ணுவேன். ஸோ வந்து இதை வந்து நான் எழுதி வச்சுருக்கேன். இந்த மண்டே என்ன ஒர்க்கு, வீக்லி பிளானிங், டெய்லி பிளானிங், மந்த்லி பிளானிங், இந்த மாதிரி வந்து க்ளீனிங்கோட பிளானிங் எல்லாமே வந்து நான் ஏற்கனவே தனியாக வந்து வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் வேணால் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் வந்து டியூஸ்டே பண்ணுவேன். அதுக்கடுத்தது வெனஸ்டே என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா லாண்ட்ரியும் வார்ட்ரோப் ஆர்கனைசேஷனும். அதாவது நம்ம துணி துவைக்கணும், துணியை வந்து அன்றைக்கே வந்து காய வச்சு மடித்து வச்சிடணும். அதனால் வந்து அதை எழுதியிருக்கேன். இதை வந்து நான் ஜிக்ஸாக்கே எழுதியிருக்கேன். ஏன்னா வந்து வார்ட்ரோப் ஆர்கனைசேஷனா எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ஒரு வாட்டி அடுக்கி வச்சுருவேன். அதனால் வந்து இங்கே 2 நாளைக்கு மட்டும், ஒரு மாதத்தில் வந்து 2 நாளைக்கு மட்டும் நான் வந்து நோட் பண்ணியிருக்கேன். மீது எல்லா நாளுமே வந்து லாண்ட்ரி ப்ளஸ் வார்ட்ரோப் ஆர்கனைசேஷன் ரெண்டுமே நான் முடிச்சிடுவேன். அதனால் வந்து இங்கே வந்து இந்த மாதிரி வாஷிங்க்கு ஸ்டிக்கர் இருக்குது, இந்த மாதிரி ஸ்டிக்கர் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே என்ன வேலைகள்லாம் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிச்சனை வந்து டீப் க்ளீன் பண்ணுறது. டீப் க்ளீனிங்னா கிச்சன் அந்த ஷெல்ஃபு, அதுக்கப்புறமா ஸ்டவ்வு, அப்புறம் அந்த கிச்சன் டவல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து வாஷ் பண்ணி வைக்கிறது. இந்த மாதிரி திங்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து தேர்ஸ்டே வந்து பண்ணுவேன். அது எல்லாத்தையும் நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன், என்னென்ன பண்ணணும் அப்படின்றத இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸோடு போட்டு ஒட்டி வச்சுருக்கேன். கிச்சன் க்ளீனிங் பண்ணுவேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே நான் என்ன மெயினாக பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷனும் மீல் பிளானிங்கோ நான் வந்து ஃப்ரைடேவே பண்ணிவிடுவேன். அதே மாதிரி காய்கறி எல்லாம் வாங்கறதா இருந்தால் ஃப்ரைடே வந்து வாங்கிடுவேன் மேக்ஸிமம். சப்போஸ் முடியல அப்படின்னா சாட்டர்டே இல்லை சண்டே ஏதோ ஒரு நாள் போயிட்டு வந்து வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாம் இந்த வாங்கிட்டு வந்துட்டு பிளான் பண்ணி நம்ம மண்டேலேருந்து ரொட்டீனுக்குள்ளே வர மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்பேன். அதுக்கடுத்ததான் சாட்டர்டே வந்து என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா லாண்ட்ரி வந்து பண்ணுவேன். இங்கே கொடுத்துருக்கேன் இல்லையா ப்ளூ கலர்னால வந்து இந்த ஸ்கெட்சில் வந்து இந்த மாதிரி வந்து டாட்டட் பேஜஸாக வந்து நான் கொடுத்துருக்கேன். எல்லா சாட்டர்டேயுமே வந்து நான் வந்து மறுபடியும் வந்து லாண்ட்ரி, அப்போ லாண்ட்ரி வந்து வீக்லி 2 டைம்ஸ் வரும். ஒன்று வந்து வெனஸ்டே பண்ணுவேன், அதுக்கடுத்தது வந்து சாட்டர்டே பண்ணுவேன். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வரும். சண்டே பார்த்தீங்கன்னா எதுவுமே நான் செய்ய மாட்டேன். சாட்டர்டேவே டீப் க்ளீன் பண்ணுவேன். சப்போஸ் சாட்டர்டே செய்ய முடியல அப்படின்னா சண்டே வந்து டீப் க்ளீன் வந்து பண்ணுவேன். பாத்ரூம் டீப் க்ளீனிங் வந்து ஃபஸ்ட் சாட்டர்டே அன்றைக்கி பண்ணுவேன். செகண்ட் சாட்டர்டே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா டஸ்டிங், தேர்ட் சாட்டர்டே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாஷிங், ஃபோர்த் சாட்டர்டே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிச்சன் க்ளீனிங். ஃபிஃப்த் சாட்டர்டே இருந்தது, ஏதாவது ஒரு மந்தில் வந்து ஃபிஃப்த் சாட்டர்டே இருக்கும் இல்லையா, அப்போ வந்து நான் ஃப்ரிட்ஜை, ஏசி இல்லை வாஷிங் மிஷின் வந்து டீப் க்ளீன் வந்து பண்ணிவிடுவேன். ஸோ இதுதான் வந்து என்னுடைய ஹோம் மேக்கிங் ஷெடியூல். இப்போது வீடியோ ஷெடியூல் வந்து பார்க்கலாம். நோ பை மந்த் வந்து டியூஸ்டே போட்டிருக்கேன். அதே மாதிரி பட்ஜெட் கேல்குலேஷன் போடலாமா அப்படின்னு யோசிச்சிருக்கேன். அப்புறம் க்ராசரி ஷாப் வித் மீ, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சேலரி வர டேட் பொறுத்து தான். சேலரி வந்து இப்போ 7th 8th தான் வருது அப்படின்னா க்ராசரி வீடியோ வந்து எனக்கு வந்து அடுத்த சாட்டர்டேக்கு போயிடும். செல்ஃப் கேர் வந்து இந்த சாட்டர்டேக்கு, இந்த மாதிரி ஷஃபில் பண்ணி எப்படி உங்களுக்கு டைம் இருக்கோ, எப்படி எனக்கு டைம் இருக்கோ அந்த மாதிரி நான் வந்து பண்ணிவிடுவேன். ஸோ செல்ஃப் கேர் இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் எல்லா நாளுமே வந்து பண்ணணும். இதெல்லாம் வந்து ஒரு ஓவரால் வியூ மாதிரி கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 10th பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டோட பர்த்டே வருது, அதனால் இந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன். இந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷல் டேஸ் வருது, இல்லை வந்து ஏதாவது உங்களுக்கு எவ்வளோ வேலைகள் இருக்கோ அது எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் மறக்க மாட்டீங்க. இப்போ டியூஸ்டே அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நோ பை மந்த் பண்ணணும் அப்படின்றது தெரியும். வெனஸ்டே வந்து லாண்ட்ரி நம்ம பண்ணணும் அப்படின்றது நமக்கு தெரியும். அதே மாதிரி என்ன வீடியோ பண்ணணும் அப்படின்றதும் எழுதி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். வீடியோ பண்ணணும்னு மட்டும் எழுதி வைக்காமல் என்ன அது அப்படின்றதும் டிஸ்கிரிப்டிவாக நீங்கள் எழுதி வச்சிட்டிங்கன்னா எவ்வளோ நீங்கள் வந்து டிஸ்கிரிப்டிவாக எழுதி வைக்கிறீங்களோ அவ்வளோ வந்து சீக்கிரமாக உங்களால் அந்த டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். இதுதான் என்னுடைய மார்ச் மந்த் பிளானிங். இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி பிளானிங் இல்லையா, இதே மாதிரி வந்து வீக்லி பிளானிங் வந்து உங்களுக்கு இருக்கும். அடுத்த பேஜில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஷெடியூல் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுடைய டைம் என்ன, உங்களுடைய ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது நான் ஏற்கனவே வேறு வீடியோவில் ஷேர் பண்ணிவிட்டு அதனால் இப்போ நான் சொல்லலை. பார்த்தோம் இல்லையா டெய்லி பிளானிங், உங்களுடைய கோல் 1 என்ன, கோல் 2 என்ன, கோல் 3 என்ன, இதுதான் நான் எழுதியிருக்கேன். ஹெல்த்தியாக இருக்கிறது, யூடியூப்பை வந்து க்ரோ பண்ணணும், அதுக்கடுத்து தான் ஹோம் மேக்கிங், அதை வந்து எழுதியிருக்கேன். அந்த கோல்ஸ்லேருந்து உங்களுடைய கோல் 1லேருந்து என்ன, கோல் 2 என்ன, கோல் 3 என்ன, இந்த மாதிரியும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது ஒரு டேஸில் இதுதான் உங்களுடைய டே அப்படின்னா நீங்கள் அந்த மந்த்லி பிளானிங்கில் பண்ணுறீங்க இல்லையா, அதை வந்து இங்கே வந்து கொண்டு வந்துக்கலாம். மந்த்லி பிளானிங்கில் நீங்கள் என்ன எழுதிருக்கீங்க அப்படின்னா டியூஸ்டே வந்து பாத்ரூம் க்ளீனிங் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எழுதிருக்கீங்க. ஆனால் இங்கே வந்து க்ளீனிங் மட்டும் தான் போட்டிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு டிக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். க்ளீனிங் இங்கே பார்த்துக்கலாம், என்ன க்ளீனிங் அப்படின்றது அங்கே வந்து பார்த்துக்கலாம்.
அந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை டிக் பண்ணிக்கலாம். ஒரு நாளில் நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றது. இங்கே பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி கொடுத்துருப்பாங்க 33%. இப்போ காலையில் வந்து நீங்கள் எக்ஸசைஸ் அப்படின்னு போட்டிருக்கீங்கன்னா அது எக்ஸசைஸ் முடிச்சிட்டிங்க, அதை டிக் பண்ணிட்டீங்கன்னா 33% வந்து நீங்கள் உங்களுடைய டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். இது வந்து 17, அடுத்தது வந்து 11. இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து இப்போ எல்லாத்தையுமே பண்ணிடுறீங்க. இப்போ இந்த 11% மட்டும் உங்களால் பண்ண முடியல அப்படின்னா உங்களுடைய எஃபிஷியன்சி எவ்வளோ வரும், இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணி இந்த 11 மட்டும் விட்டுட்டா எவ்வளோ வரும் அப்படின்றத நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எஃபிஷியன்சி இன் பர்சன்டேஜ் இந்த மாதிரி எல்லா நாளுக்கும் வந்து நீங்கள் போட்டுட்டு வரலாம். போட்டுட்டு வந்து இந்த வீக்கில் எவ்வளோ ஆவரேஜ் உங்களுடைய எஃபிஷியன்சி என்ன, அது வந்து நல்லா இல்லை அப்படின்னா எப்படி அதையும் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றது இங்கே நோட் பண்ணிக்கலாம். இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஹேபிட் ட்ராக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஹேபிட்லாம் இருக்குது அதை நீங்கள் வந்து டெய்லி பண்ணுறீங்களா அப்படின்றத டிக் பண்ணிட்டு வரலாம். இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. இங்கே வந்து உங்களுக்கு டாட்டட் பேஜஸ் மாதிரி புல்லட் ஜர்னல் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன இங்கே விருப்பமாக இருக்கோ அந்த நோட்ஸ் வந்து எழுதிக்கலாம். இதுதான் எழுதணும்னு இல்லை. இங்கே வந்து பர்சனல் டு டூ லிஸ்ட். பர்சனல் டு டூ லிஸ்ட்டில் வந்து நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கு வந்து இபி பில் பே பண்ணணும் அப்படின்றது ஒரு டேட் இருக்கலாம். இல்லை வந்து வேறு எதுக்காவது வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இந்த டேட்டில் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது இருக்கலாம். அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இங்கே இல்லை ஷாப்பிங் போகணும் அப்படின்னு நீங்கள் எழுதிக்கலாம். அதில் அந்த மாதிரி என்ன உங்களுக்கு பர்சனலாக டு டூ லிஸ்ட் இருக்கோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த விஷயங்களுக்கும் இந்த ஸ்பேஸில் வந்து அலோகேட் பண்ணிக்கலாம். ஸ்பேஸ் வந்து அலோகேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா விஷயங்களையும் உங்களால் செஞ்சு முடிக்க முடியும். அதுக்கு இந்த பிளானர் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ரிவார்ட் கொடுத்துக்கலாம். அதாவது நீங்கள் என்ன நல்லா பண்ணீங்க அப்படின்றது 100 out of 100 அப்படின்லாம் இல்லை. ஒரு 100க்கு ஒரு 60க்கு above அப்படின்னு நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னு வச்சுட்டா கூட எந்த ரிவார்டு இப்போ 70 எடுத்தால் இந்த ரிவார்டு, இப்போ வந்து 80 எடுத்தால் இந்த ரிவார்டு, அந்த மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது மோட்டிவேஷனில் கொடுக்கும். அவ்வளோதான், அதுக்காக தான் ரிவார்ட்ஸ் எல்லாம். இப்போ இந்த பிளானரில் இதுதான் இருக்குது. மார்ச் மந்தில் வந்து பிளானிங் இருக்கும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய மந்த்லி பிளானிங் இருக்கும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய ரொட்டீன் டேபிள் இருக்கும். அப்புறம் வந்து உங்களுடைய இந்த மாதிரி வீக்லி பிளானிங் இருக்கும். இந்த லாஸ்ட் பேஜுக்கு அடுத்ததாக வந்து இந்த மார்ச் மந்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, கோல் 1 உங்களுடைய குறிக்கோள்லேருந்து 1வது 2வது 3வது இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களா, எதெல்லாம் வந்து தாமதமாக இருக்குது அதாவது டிலே ஆயிருக்கு அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து மந்த்லி சினாப்சிஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மந்த்துக்கு அது வந்து வாரத்துக்கு பெர்ஃபார்மன்ஸ் நான் காமிச்சேன். இது வந்து மந்த்துக்கு எவ்வளோ வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ ஸ்டார் ரேட்டிங் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அதே மாதிரி ஒர்க் லைஃப் பேலன்ஸ், ஹெல்த்துக்கு வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கீங்க, ஃபேமிலிக்கு வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்றது 1லேருந்து 10 வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு ஒரு கிராஃப் மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். எப்படி நீங்கள் ஒர்க் லைஃப்பை பேலன்ஸ் பண்ணுறீங்கன்ற மாதிரி. இங்கே வந்து ஸ்ட்ராட்டஜி எவாலுவேஷன் இருக்குது, அப்புறம் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணுன்றதுக்கு இருக்குது, அப்புறம் அப்ரிசியேஷன் அண்ட் ரிவார்ட் அப்படின்றத நீங்களே உங்களுக்கு கொடுத்துக்கலாம். இதுதான் வந்து இந்த பிளானரோட என்னுடைய பிளானிங். இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்தெல்லாம் வந்துடும். நெக்ஸ்ட்டு 3 பிக் கோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பிளானரை பற்றின ரிவ்யூவும் நான் வந்து முன்னாடியே வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுடைய லட்சியங்கள் அடைவது எப்படி அப்படின்ற வீடியோவில். அந்த வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். இது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் தான். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வந்து மந்த்லி நான் எப்படி பிளான் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், இல்லை வந்து உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் மறக்காமல் வந்து அடுத்தடுத்த மாதங்களையும் நான் வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் பிரியா வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனில் கொடுக்கும். மற்றவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.